மலிவான விமான டிக்கெட்டுகளை வாங்க 7 டிப்ஸ். 1. செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் பதிவு செய்யுங்கள். செவ்வாய் மற்றும் புதன் ஆகியவை விமான டிக்கெட்டுகளை வாங்க சிறந்த நாட்கள் ஆகும். பெரும்பாலான விமான நிறுவனங்கள் செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு தங்கள் முன்பதிவு அமைப்புகளை அமைக்கின்றன. ஏனென்றால் பெரும்பாலான பயணிகளுக்கு வார நாட்களில் மட்டுமே டிக்கெட் முன்பதிவு செய்ய நேரம் கிடைக்கும் என்பது விமான நிறுவனங்களுக்குத் தெரியும். புள்ளிவிவரங்களின்படி நம்மில் பெரும்பாலோர் வெள்ளி, சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டுமே டிக்கெட் விலைகளை உலாவுகிறோம் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. 2. முன்பதிவு செய்யுங்கள், ஆனால் மிக விரைவாக இல்லை. அனுபவத்தின் அடிப்படையில் உங்கள் பயணத் தேதிக்கு குறைந்தது 21 நாட்களுக்கு முன்னதாக நீங்கள் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய வேண்டும். பெரும்பாலான விமான நிறுவனங்கள் முடிந்தவரை அதிக டிக்கெட் விற்பனையை அடைய தங்கள் அமைப்புகளை அமைத்துள்ளன. எனவே கணினி மிகவும் மலிவான டிக்கெட்டுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒதுக்கீட்டைக் கொண்டுள்ளது. உதாரணமாக, அமைப்பில் கோலாலம்பூரில் இருந்து லண்டன் செல்லும் விமானங்களுக்கு முதல் 20 பயணிகளுக்கு மட்டுமே குறைந்த விலை கிடைக்கும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 200 பயணிகளுக்கு நடுத்தர விலை கிடைக்கும். மீதமுள்ளவை அதிக விலை கொண்டதாக இருக்கலாம். சுருக்கமாகச் சொன்னால், கோலாலம்பூரில் இருந்து லண்டனுக்குப் பறக்கும்போது அவர்கள் விரும்பும் மார்ஜின் அடிப்படையில் விமானச் சேவையின் அமைப்பு டிக்கெட் விலையை நிர்ணயிக்கும். 3. பொருத்தமான பறக்கும் நாட்கள். செவ்வாய் அல்லது புதன் கிழமைகளில் பயணம் செய்ய டிக்கெட் முன்பதிவு செய்ய முயற்சிக்கவும். பெரும்பாலான விமான நிறுவனங்கள் இந்த 2 நாட்களையும் முன்பதிவு அமைப்புகளுக்கு குறைவான பிஸியான நாட்கள் என அமைக்கின்றன. முன்பதிவு அமைப்பு மற்றும் விமான நிலையங்கள் மிகவும் பிஸியாக இருக்கும் போது வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளுடன் ஒப்பிடும்போது இந்த 2 நாட்களில் விமான நிலையங்களும் பொதுவாக குறைவாகவே இருக்கும். 4. சர்வதேச விமானங்களுக்கான சிறந்த ஒப்பந்தத்தை தேடுங்கள். பெரும்பாலான விமான நிறுவனங்கள் சர்வதேச விமானங்களுக்கு 11 முதல் 12 வாரங்களுக்கு முன்னதாகவே சிறந்த ஒப்பந்தத்தை வழங்கும். எனவே இந்த காலகட்டத்தில் டிக்கெட் விலையை நீங்கள் தவறாமல் சரிபார்க்க வேண்டும். 5. சிறிய விமான நிலையங்களில் தரையிறங்க தேர்வு செய்யவும். அந்த இலக்குக்கான முக்கிய விமான நிலையம் இல்லாத விமான நிலையத்தில் தரையிறங்கும் இந்த நுட்பத்தை நீங்கள் முயற்சி செய்யலாம். உதாரணமாக, நீங்கள் லண்டனுக்குச் செல்ல விரும்பினால் பலர் பொதுவாக ஈத்ரோவில் தரையிறங்குவதைத் தேர்ந்தெடுப்பார்கள். அடுத்த முறை ஈத்ரோவில் தரையிறங்க வேண்டாம், ஆனால் மான்செஸ்டரில் உள்ள விமான நிலையம் போன்ற ஈத்ரோவுக்கு அருகிலுள்ள சிறிய விமான நிலையத்தில் தரையிறங்க முயற்சிக்கவும். பிறகு மான்செஸ்டரிலிருந்து லண்டனுக்கு ரயிலில் செல்லலாம். இந்த முறையை முயற்சிக்கவும். இது மலிவானதாக இருக்க வேண்டும். 6. குக்கீகளை அழி. பலருக்கு இது தெரியாது. நீங்கள் 30 நாட்களுக்கு முன்பு விமானத்தின் இணையதளத்திற்குச் சென்றிருந்தால் உங்கள் லேப்டாப், ஸ்மார்ட்போன் மற்றும் பிசியில் உள்ள குக்கீகளை அழிக்கவும். ஏனென்றால் இந்த குக்கீகள் மூலம் விமானத்தின் முன்பதிவு அமைப்பு நீங்கள் அவர்களின் இணையதளத்தை மீண்டும் மீண்டும் பார்வையிட்டதாக கருதும். எனவே இணையதளத்தை பலமுறை பார்வையிட்டாலும் முன்பதிவு முறை ஒரே விலையை நிர்ணயிக்கும். சில சமயம் விலை கூட அதிகரிக்கலாம். எனவே உங்கள் இணைய உலாவியில் குக்கீகளை அழைக்கும் பழக்கத்தை நடைமுறைப்படுத்துங்கள். அவற்றை எப்படி நீக்குவது என்று உங்களுக்குத் தெரியாவிட்டால் கூகுளிடம் கேளுங்கள். 7. விலைகளை ஒப்பிடுக. மற்ற இணையதளங்களில் நீங்கள் விரும்பும் டிக்கெட் விலைகளை கூகுள் செய்து ஒப்பிட்டுப் பார்க்க சோம்பேறியாக இருக்காதீர்கள். ஒரு இணையதளத்தில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டாம். நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள், ஏனெனில் சில சமயங்களில் அதே விமான நிறுவனத்திலிருந்து மலிவான டிக்கெட் விலைகளை காணலாம். பயணத்திற்கு அடிக்கடி பயன்படுத்தப்படும் சில தேடுபொறிகள் இங்கே: ஸ்காய் ஸ்கைனர், சீப் பிளாய்ட், மோமண்டோ, காயிக், கூகுள் பிளாய்ட், இதா சாஃப்ட்வேர். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.